வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அன்னைக்கு ஓடிசி ட்ரைபிள் சீஃப் வந்து யாரை கை காட்டினாரு அந்த ஃபோட்டோ வந்து ஹச்சீரியில் வந்து இப்போ தான் லீக் பண்ணியிருந்தாங்க டபிள்யூடபிள்யூலே. அந்த இது யார் அப்படின்னு சொல்லி அது நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். ஆப்ஷன் ஏ கோடியை கை காட்டினாரா இல்லை சோலோ சிகோவை கை காட்டினாரு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, டைம் யூஸ் பண்ணால் வீடியோ கூட போயிடலாம். நம்பர் ஒன் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரைம்ஸ் தான். நம்ம ஓடிசி ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃபான ரோமன் ரைம்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூஆர் ஸ்மாக் டவுன் கம்மிங் ஸ்மாக் டவுனில் ரிட்டர்ன் ஆக போகிறாரு. அங்கே வந்து என்ன பொசிஷன் எடுக்க போகிறார், அதாவது கோடியும் அவர் டாக் டீம் மேட்ச் பண்ண போகிறாங்களா இல்லை ஓஜி பிளேனில் இம்ப்ரூவ் தான் பண்ண போகிறாரு. அந்த ஓஜி பிளேனில் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சில டியூட் வந்து போட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார், அது வேறு யாரும் இல்லை, ஜே உசோ தான். என்னடா இது, நான் உண்மையில் நானும் யோசிச்சு பார்த்தேன், என்னடா ஜே உசோ இந்த ட்வீட் போட்டிருக்காருன்ட்டு. ஜே உசோ ஒரிஜினல் பிளட் லைன் ஆரம்பிச்சது இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. என்ன இவர் ட்வீட் போட ஆக மொத்தம் ஜிம்மி உசோ போட்டால் கூட ஒரு சான்ஸ்னு சொல்லலாம். ஜே உசோ அவருக்கு எதிராக நின்றவர், அவர் ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னோடனே பெரிய ஒரு இதாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, இப்போ இருந்தாலுமே இந்த ஓஜி பிளட் லைன் சேர தான் போகிறாங்க. அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஜிம்மி உசோ அந்த ரிட்டர்ன் வந்து இந்த ஸ்மாக் டவுனில் எதிர்பார்க்கலாம். ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அது அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஜே உசோவும் செமிசைன் வந்து டிராஃப்ட் ஆக போகிறாங்க ஸ்மாக் டவுனுக்கு. அதுக்கு யாருக்கு பதிலன்னா ஆஸ்டின் தியரி அண்ட் கிரேசன் வாலுக்கு பதிலாக. ஏன்னா ஆஸ்டின் தியரி அண்ட் கிரேசன் வாலர் வந்து இப்போ நடந்த ராலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த ராக் சைடு வந்துருப்பாங்க. அங்கே வந்து யார் கூடனா ஆட்ரு தன் மிஸ்ஸு கூட ஸ்டோரி இப்போ போய்கிட்டு இருக்கு. அதனால ஜேவும் செமியும் அவங்க ரெண்டுத்துக்கு பதிலாக டிராஃப்ட் ஆகலாம், அது சான்ஸ் இருக்குது அதிகமாக அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா ஜேவும் இப்போ செமிசைனுக்கு லாஸ்ட் மேட்ச் நடக்க போது அந்த மேட்ச்சில் தோத்தான் போகிறாரு. யார் 2 ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரு. பிரான் பிரேக்கருக்கும் செமிசைனுக்கு இன்டர்கண்டல் மேட்ச்சு. அந்த மேட்ச்சில் தோத்தான் போவார். அகைன் ஜே உசோவோட ஹெல்ப்னால அவங்க ரெண்டு டீம் அப் பண்ணி ஓஜி பிளேனிங் கூட சேர அதிக சான்சஸ் இருக்குது. நம்பர் டூ என்னென்னா டி நம்பர்ஸ் பற்றி தான். என்னடா டி நம்பர்ஸ் பற்றி இப்போ ஒரு அப்டேட் வந்துருக்கு. ஏற்கனவே டபிள்யூடபிள்யூ வந்து டி நம்பர்ஸ் பற்றி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் டி நம்பர்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. டி நம்பர்ஸ் பேரை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ட்ரிபிள் ஹெச் வந்ததுக்கப்புறம் தான். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, அப்போயே எல்லாருமே கரெக்டாக ராயல் ரம்பர் நினைக்கிறேன். ராயல் ரம்பர் அப்போ தான் 30வது ஆள் டி நம்பர்ஸாக கூட இருக்கலாம். ஆடியன்ஸ் ஃபுல்லாமே டி நம்பர்ஸ் ரிட்டன் கொடுங்க தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ட்ரிபிள் ஹெச் வந்து அப்போதைக்கு மறைக்கல. இப்போதைக்கு என்ன டீஸ் பண்ணுறாரு, ஏடபிள்யூ வந்து கொலிஷன் ஷோ ரன் ஆயிருச்சு. அது வெறும் 2 லட்சம் வியூஸ் தான் போயிருக்கு. மொத்தமாக வியூஷிப்பே அவ்வளோதான். அதெல்லாம் ரொம்ப கம்மி. அதனால் ஏடபிள்யூ இருக்க ஒரு சில சூப்பர் ஸ்டார் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ரோமன் ரைம்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி டி நம்பர்ஸ் அந்த நல்ல ஒரு சூப்பர் ஸ்டார் அங்கே ஒரு இருக்கிறனால மேபி அகெயின் ஃப்யூச்சரில் டபிள்யூடபிள்யூ வர அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு. நானும் உண்மையிலே டபிள்யூடபிள்யூக்கு வர சான்ஸ் இருக்குது. ஆனால் எப்போன்னு தெரியல. அப்படி வந்தாங்கன்னா அது வேறு லெவலாக இருக்கும். ஒரு ஸ்டோரி லைன் வந்து பிளட் லைன் கூட சேருவாரா இல்லை ஷீல்டு ஆவாங்களா அப்படின்னு. ஷீல்டை வந்து கடைசியாக 2014 வந்து பிரேக்கப் ஆச்சு. அதுக்கப்புறம் சும்மா அப்பப்போ ஒரு சில சீன் வந்து காமிச்சாங்க. ஆனால் அந்த 2014 பிரேக்கப் ஆயிடுச்சு. அகைன் திருப்பி பார்த்தோம்னா வேறு லெவலாக இருக்கும். நம்பர் த்ரீ ரோமன் ரைம்ஸ் வந்து யாரை கை கட்டினாரு அப்படின்னு சொல்லி ஆஃப் ஏரில் ஷோவில் ஆடியன்ஸு ஃபோட்டோ எடுத்து அதை வைரல் ஆக்கி விட்டாங்க. அந்த ஃபோட்டோ கிடச்சி இப்போதைக்கு வந்து ஒரு பிக்கே அஃபிஷியலாக விட்டுருக்காங்க டபிள்யூடபிள்யூ. அந்த பிக்கு தான் இந்த பார்க்குறீங்க உங்கள் ஸ்க்ரீனில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரைம்ஸ் வந்து கை கட்டியிருக்காரு யாரையோ. அது யார், கோடியா சோலோ சிகோவா வந்து அங்கே கத்திக்கிட்டு இருந்தார். அதாவது ஸ்டேஜுக்கு பின்னாடி அந்த பக்கம் இருந்தார். கமெண்ட்ரி டேபிளெல்லாம் பாருங்கள், கமெண்ட்ரி டேபிள் சைடு தான் இருந்தார். அப்போ வந்து அவர் கை கட்டியிருக்க சான்ஸ் கம்மி தான். கோடி தான் அந்த சாம்பியன்ஷிப்பை வந்து பெல்ட்டை வச்சு தூக்கி நின்றுக்கிட்டு இருந்தார். அப்போ தான் ரோமன் ரைம்ஸ் கையை காட்டியிருக்கணும். இது வந்து என்னோட ஒரு கெஸ்ஸு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் என்னோட கெஸ்ஸில் தான் சொல்கிறேன். நீங்களும் வேணால் யோசிச்சு பாருங்கள். அப்படி யாரை கை காட்டினான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு கோடியே தான் இருக்குது. ஒருவேளை கோடி கூட ஸ்டோரி லைன் பண்ண போகிறாரா, கோடியவே வச்சு செய்ய போகிறாரா என்னென்னு தெரியல. ஒருவேளை அந்த ஏற்கனவே பிராக் லெஸ்னர் வர்சஸ் கோடி ரோடு பார்த்துருப்பீங்க. அவங்க டீம் அப் பண்ணுற மாதிரி பண்ணி டக்குன்னு பார்த்தீங்கன்னா கோடி எஃப்ஐ போட்டு அது ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி ரோமன் ரைம்ஸ் பண்ணுவாரா என்னென்னு பார்ப்போம். நம்பர் ஃபோர் ஜட்ஜ்மெண்ட் டே பற்றி தான். இப்போதைக்கு ஜட்ஜ்மெண்ட் டே 2 பொழந்து இருக்குன்னு தான் சொல்லலாம். ஜட்ஜ்மெண்ட் டே ஃபின் பாலர் வந்து அவர் கேப்டன்ஷிப் பண்ணணும், அதாவது அவர் கேப்டனாக இருக்கணும். அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் டேயில் டேமியன் பிரிஸ் வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணோடனே ஒரு கேப்டன் லெவலில் இருந்தார். அது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கலை. அதாவது ரியா ரெஃப்ரியும் டாமினிக் மிஸ்டரியும் ஒன்றா இருந்தாங்க. அதுக்கப்புறம் லீவி மார்கன் அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ லாஸ்ட்டாக சம்மர்ஸ்லாமில் ஒரு அதாவது ஒரு பிளவு ஜட்ஜ்மெண்ட் டேயோட ஃபஸ்ட்டு பிளவு பார்த்தோம். டாமினிக் மிஸ்டீரியோ ஜட்ஜ்மெண்ட் டே தேவையில்ல லீவி மார்கன் அப்படின்னு கூட்டு போயிட்டாரு. அதாவது ஜட்ஜ்மெண்ட் டேயில் தான் இருக்கார் ஃபின்பாலர் சைடு. ஃபின்பாலர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இவர் டேமியன் பிரிஸ் வந்து
அவர் டைட்டில் எப்போயுமே ரைஸ் பண்ணும்போது பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அந்த ஒரு சில பிக்கு ஆளே உங்களுக்கு தெரியும். ஆனால் எப்போ திரும்புவாருன்னு தெரில. ஆனால் அந்த வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். ஆனால் டக்குன்னு திரும்பிட்டார். அதாவது குந்தருக்கு ஹெல்ப் பண்ணி குந்தரை டைட்டில் ஜெயிக்க வச்சிட்டாரு. ஃபின்பாலரோட நோக்கம் என்னென்னா ஜட்மெண்ட் டே அவர் தான் ரூல் பண்ணணும்னு. அப்புறம் ஜேடி மெக்டோனால்ட் போன ராலை வந்து இனிமேல் டேமியன் பிரீஸ் எங்களோட கூட டாக் டீம் டைட்டில் இருக்குது, உன்ட்ட என்னடா இருக்குது, நீ ஜட்மெண்ட் டேக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திருப்பாங்க. அப்போ ஜட்மெண்ட் டேவும் ஓஜி ஜட்மெண்ட் டே நியூ ஜட்மெண்ட் டே அப்படின்ற மாதிரி ஒரு பிரிஞ்சிருச்சு. ஆனால் ஃபின்பாலர் வச்சுக்கிறது நியூ தான். ஆனால் ஓஜி வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கினது யாருன்னா எஜ்ஜு தான். எஜ்ஜு, டேமியன் பிரீஸ் அண்ட் ரியா ரிஃப்ரி தான் 3 பேர் தான் இருந்தாங்க. அதை வந்து நம்ம ஃபின்பாலர் உள்ளே சேர்ந்து குழப்பி அப்புறம் தான் அதை நியூ ஆக்குனார். இது உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் ஒரு இதை யோசிச்சு பாருங்கள். திருப்பி வந்து எஜ்ஜு இப்போ ஏஇடபிள்யூவில் கொலிஷன் வந்து இந்த ஷோ வந்து ரொம்ப டவுன் ஆனதுனால ஒரு சில சூப்பர் ஸ்டார் வந்து பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் அந்தளவுக்கு சேலரி கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ திருப்பி டபிள்யூடபிள்யூக்கு வர அதிக சான்ஸ் இருக்குது. டி நம்பரோஸ் அண்ட் எஜ்ஜு வேறு அது சூப்பர் ஸ்டார் வந்துடலாம். இதெல்லாம் சான்ஸ் இருக்குது. அது போக ஏஇடபிள்யூ இருக்க லூச்சா ட்ராகன்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூ கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. பாவம் ஏஇடபிள்யூ என்ன தான் ஆக போகுதுன்னே தெரில. எல்லாத்தையும் வளர்ச்சி வாங்குறாங்க. எப்படியும் ஏஇடபிள்யூ ஸ்டாப் பண்ணிடலாம் டபிள்யூடபிள்யூ முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் கோடி ரோடுக்கு ஸ்டோரியில் என்ன நடக்குமா நடக்காதா அதையும் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ரோமன் வர்சஸ் கோடிக்கான அகைன் பார்ட் 3 மேட்ச் நடக்குமான்னு என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next video.